அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, கர்வ் ஃபிட்டிங்ல ஃபிட் எ பாராபோலா ஆஃப் த ஃபார்ம் y is equal to a plus bx plus cx ஸ்கொயர். இதில் ஒரு எக்ஸாம்பிள் சம் கேட்டிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் கோபி கே அப்படின்றவங்க கேட்டிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும் எல்லா வியூவர்ஸ்க்காகவும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ஃபார்ம் ஈக்குவேஷன் ஃபார்ம் y is equal to a plus bx plus cx ஸ்கொயர். நான் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 டேட்டாஸ் இருக்குது. அப்போ கேபிட்டல் என்னோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 வரும். இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் இந்த 0 1 2 3 4லேருந்து ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து எக்ஸில் மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த 1லேருந்து 38 வரைக்கும் இருக்கிற வேல்யூ எடுத்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஏன் மைனஸ் பண்ணணும்னா, இது பெரிய வேல்யூவாக போகும். ஸோ பெரிய வேல்யூவாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்மால் எக்ஸில் 2 எடுத்துக்கிறேன். அப்போது நான் அந்த ஸ்மால் எக்ஸில் 2 எடுக்கும்பொழுது எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு நான் எடுத்து எழுதிக்கிறேன். அப்போ எக்ஸ் மைனஸ் 2னும் போது இதை கேபிட்டல் எக்ஸ்ன்ட்டு நம்ம டினோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 எடுத்துக்கிறேன். இந்த 22 வந்து நான் y மைனஸ் 22ன்னு எழுதியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல வந்து கேபிட்டல் y அப்படின்றது நான் கொடுக்குறேன். ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் தெரியணும் இல்லைங்களா, ஸ்மால் எக்ஸுக்கும் கேபிட்டல் எக்ஸுக்கும் டிஃப்ரென்ஷியேட் தெரியணும் இல்லைங்களா. இப்போது இதனுடைய நார்மல் ஈக்குவேஷன்ஸ் இதுதான். ஸோ நான் ஏற்கனவே இந்த கர்வ் ஃபிட்டிங் ஃபார்மில் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த நார்மல் ஈக்குவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்கணுன்றது பாருங்கள். நம்ம சம்மேஷன் y கண்டுபிடிக்கணுங்க. அதே மாதிரி n. ஸோ சம்மேஷன் y, அதே மாதிரி n வேல்யூ. நெக்ஸ்ட்டு வந்து சம்மேஷன் x கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூலாம் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து சம்மேஷன் x ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணி அதனுடைய சம்மேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் கியூப் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 4 கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் கூட ஒய்யை மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் வந்து சம்மேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த நார்மல் ஈக்குவேஷனில் இருக்கிற இந்த வேல்யூஸை வச்சு தான் நம்ம இப்போது ஒரு டேபிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள், நீங்கள் எக்ஸோட ஸ்மால் எக்ஸோட வேல்யூலாம் வந்து எடுத்து எழுதியிருக்கேன். அதே மாதிரி ஸ்மால் ஒய்யோட வேல்யூலாம் எடுத்து எழுதியிருக்கேன். நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் எக்ஸ் எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்லேருந்து 2வை வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 0 மைனஸ் 2 1 மைனஸ் 2 2 மைனஸ் 2 3 மைனஸ் 2 4 மைனஸ் 2 இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இதுலேருந்து மைனஸ் வர வேல்யூவை கேபிட்டல் எக்ஸ்ன்னு நம்ம எடுத்து எழுதிக்கணும். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த எக்ஸை தான் நான் அந்த எக்ஸுன்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது மைனஸ் 2 1 மைனஸ் 2 மைனஸ் 1 2 மைனஸ் 2 0 3 மைனஸ் 2 1 4 மைனஸ் 2 2. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒய் வேல்யூலேருந்து 22 வந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். அப்போது 1 மைனஸ் 22 5 மைனஸ் 22 10 மைனஸ் 22 22 மைனஸ் 22 38 மைனஸ் 22. இது மைனஸ் பண்ண வேல்யூ கேபிட்டல் ஒய் அப்படின்னு நம்ம எடுத்து இங்கே வந்து எழுதுகிறோம். இந்த இடத்துல வந்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, எதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு. முதல்ல கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர்னால் இங்கே கண்டுபிடிச்ச எக்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இது 4 1 இந்த மைனஸ் 2 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 வந்து நமக்கு 4 ஆகிடும். இதுதான் வந்து கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ க்யூப் கண்டுபிடிக்கணும், எக்ஸ் க்யூப் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் க்யூப் அப்படின்றது என்னென்னா, இங்கே மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 அப்போ வந்து மைனஸ் 8 வரும். ஸோ பவர்ஸில் வந்து நமக்கு ஆட் நம்பர் வந்ததுன்னா மைனஸ் இருந்ததுன்னா மைனஸ் அப்படியே நமக்கு வந்துடும். இங்கே வந்து எக்ஸ் க்யூபோட வேல்யூ மைனஸ் 1 0 1 அப்புறமா 8. நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் 4. எக்ஸ் பவர் 4ன்னும் போது மைனஸ் 2வை பவர் 4 அப்போ வந்து நமக்கு 16 வரும். மைனஸ் 1 பவர் 4 1 0 0 1 பவர் 4 1 2 பவர் 4 16. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே வந்து எக்ஸோட வேல்யூஸ் இருக்குது, இங்கே வந்து ஒய்யோட வேல்யூஸ் இருக்குது. அதை நான் ஒரு தடவை எடுத்து எழுதியிருக்கேன். எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ் ஒய் தனியாக கண்டுபிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, எக்ஸ் ஸ்கொயரையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது இந்த வேல்யூ, ஒய் வேல்யூன்றது இந்த வேல்யூ. இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயரையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதனுடைய வேல்யூ எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டேபிள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு
லாஸ்ட்டில் நம்ம அதனுடைய டோட்டல் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸோடைய டோட்டல் பாருங்கள் 0, ஏன்னா இங்கே -2, இங்கே வந்து 2, இங்கே -1 1, இது வந்து 0 ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூ மைனஸில் வர்றதால இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணி 16 + 16 பண்ணும்போது -34. அதே மாதிரி சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 10. இங்கேயும் பார்த்தீங்கன்னா -8 +8 போயிடும், -1 1 போயிடும், அப்போ இந்த இடத்துல 0. நெக்ஸ்ட்டு x⁴ உடைய டோட்டல், அதே மாதிரி xyயோட டோட்டல், x² y டோட்டல். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம எடுத்து அந்த ஏபிசின்ட்டு ஈக்குவேஷன் கொடுத்தோம் இல்லைங்களா, அதில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி வேல்யூ வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம அந்த சம்மேஷன் வேல்யூஸ்லாம் ஏபிசியில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசின்னு கொடுத்தோம் இல்லைங்களா, அதான் சம்மேஷன் ஒய்யோட வேல்யூ வந்து -34 ஈக்குவல் டு என்னோட வேல்யூ வந்து 5 ஏ ப்ளஸ் சம்மேஷன் எக்ஸோட வேல்யூ 0 0b ப்ளஸ் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 10c. இப்போ இதில் வந்து 0b அப்படின்றதால நம்ம இதை அப்படியே மாற்றி எழுதிக்கலாம். 5a ப்ளஸ் 10c இஸ் ஈக்குவல் டு -34. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு நார்மல் ஈக்குவேஷனில் சம்மேஷன் எக்ஸ்ஒயோட வேல்யூ வந்து 91, ஏ சம்மேஷன் எக்ஸோட வேல்யூ 0, அப்போ 0 × a ப்ளஸ் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 10b ப்ளஸ் சம்மேஷன் எக்ஸ் கியூபோட வேல்யூ 0c. அப்போ இதுவும் போயிடுங்கம்மா நமக்கு. அப்போ 10b இஸ் ஈக்குவல் டு 91 வரும். b இஸ் ஈக்குவல் டு 91 டிவைடட் பை 10. அப்போ பியோட வேல்யூ வந்து 9.1. ஸோ ஒரு வேல்யூ இங்கேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து நமக்கு -37 இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 10a ப்ளஸ் எக்ஸ் கியூபோட வேல்யூ 0b ப்ளஸ் x⁴ஓட வேல்யூ 34c. இப்போ இதில் இது போயிடுச்சுன்னா நமக்கு 10a ப்ளஸ் 34c இஸ் ஈக்குவல் டு -37. இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டதால இங்கே பார்த்தீங்கன்னா ஏவும் சியும் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னாலும் ஏவும் சியும் இருக்குது. இப்போ 1 and 2 எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதில் எதை கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். ஈஸியாக நம்ம வந்து ஏவை கேன்சல் பண்ணலாம், ஏன்னா இங்கே 5 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இது என்ன ஆகுது, ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10a ப்ளஸ் 20c இஸ் ஈக்குவல் டு -68 வரும். செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். 10a ப்ளஸ் 34c இஸ் ஈக்குவல் டு -37. இப்போ இது மைனஸ், இது ப்ளஸ் ஆகும், இது நமக்கு அப்படியே போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா -14c இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ன்றதால இதுலேருந்து இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா -31 வரும். மைனஸும் வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டா அப்போ சியோட வேல்யூ 31/14. அப்போ சியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2.21 அப்படின்ற ஆன்சர் வந்து நமக்கு வரும். இப்போ நம்ம பிசி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம்னா ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கலன்னா நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிறேன். 5a ப்ளஸ் 10c இஸ் ஈக்குவல் டு -34. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 5a ப்ளஸ் 10 இன்ட்டு சியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2.21 இஸ் ஈக்குவல் டு -34. இது கூட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 22.1 இஸ் ஈக்குவல் டு -34. 5a இஸ் ஈக்குவல் டு -34. இங்கே இருக்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 5a இஸ் ஈக்குவல் டு -56.1, a இஸ் ஈக்குவல் டு -56.1/5. அப்போ ஏவோட வேல்யூ வந்து -11.22. இப்போ ஏபிசி வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணணும், ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ ஒய் அப்படியே இருக்கட்டும். ஏவோட வேல்யூ வந்து -11.22 ப்ளஸ் பியோட வேல்யூ 9.1, இந்த கேபிட்டல் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். சியோட வேல்யூ 2.21 x². ஸோ நம்ம முதல்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது கேபிட்டல் ஒய் என்னவா எடுத்துக்கணும், y -22ன்னு எடுத்துக்கணும். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். -11.22 ப்ளஸ் 9.1, கேபிட்டல் எக்ஸை என்னென்னு எடுத்தோம், x -2ன்னு எடுத்தோம்.
ப்ளஸ் 2.21 இந்த எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம இந்த -22 அந்த பக்கம் கொண்டு போகலாம். ஸோ y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 11.22 இந்த -22 ப்ளஸ் 22 ஆகும், ப்ளஸ் 9.1 எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் 2.21 எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா y இஸ் ஈக்குவல் டு 10.78 ப்ளஸ் 9.1 எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் 2.21 எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ நான் வந்து இதோட வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதோட வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.